இந்த தமிழ் வருடமானது பராபவ வருடம். ஓகேங்களா? சித்திரை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை வந்து பிறக்குது. தேய்பிறை திரையோதிதி. கரணம் வந்து பாத்தீங்கன்னா கரசை கரணம். யோகம் வந்து பிராமம் நாம யோகத்துல தான் இந்த ஆண்டுங்கிறது பிறக்குது. யோகி பகவான் செவ்வாயும் அவயோகி பகவான் கேதுவும் வராங்க. திதிசூனியம் ரிஷபம் மற்றும் சிம்மம் வீடு வந்து திதிசூனியமாக இருக்குது. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 கிரகம் புஷ்கர நாம்சத்துல வந்து பயணம் செய்து இந்த வருடம். குரு பகவான் புனர்பூசம் 2ஆம் பாதத்துல வந்து இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் பரணி 3ஆம் பாதத்துல சுயசாரத்துல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர நாம்சத்துல இருக்கிறாங்க. லக்னம் வந்து ரேவதி 4ஆம் பாதத்துல வந்து வர்க்கோத்தமத்துல வந்து இந்த தமிழ் வருடம் பிறக்குது. சூரிய பகவான் அஸ்வினி 1. எப்போதுமே தமிழ் வருடம்னாவே அஸ்வினி 1 தான் வரும். அது வர்க்கோத்தமத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த கிரக நிலவரப்படி எடுத்துக்கிட்டோம்னா அற்புதமான அமைப்பு. இந்த தமிழ் வருடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராஜாவாக குரு பகவானா தான் வராங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து மாறுபடும். இந்த வருஷம் வந்து ராஜாங்கிறது குரு பகவான் வராங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.